குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதடைந்தேன், இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? ரமேஷ், உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்னடா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? என்ன விஷயம்னு கேக்குறியா? உன்னோட எனிமி அரவிந்த் இருக்கான்ல, அவன் நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பொண்ண ரூட் விட்டுட்டு இருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவளோட நம்பரை கூட வாங்கிட்டான். என்னடா சொல்ற? யார் அந்த பொண்ணு? இதே காலேஜ்ல தான் நானும் படிக்கிறேன். என் கண்ணுல மட்டும் எப்படி அந்த பொண்ணு சிக்காம போனா? டேய், அரவிந்த் ரொம்ப கில்லாடிதான்ல, வந்த உடனே ஒரு அழகான பொண்ணை மடக்கிட்டான். நோ, அது நடக்கவே கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இந்த காலேஜ்ல எல்லா விஷயத்துலயும் அவனை நம்புறோனோ வரவே விட மாட்டேன். டேய் அரவிந்த், உன் கண்ணுக்கு மட்டும்தான் பொண்ணுங்க சிக்குவாங்களோ? நீ மடக்கணும்னு நினைக்கிற அதே பொண்ணை நான் மடக்கிறேன்டா. டேய் சொல்லு மச்சி, அந்த பொண்ணை பாத்தியாடா நீ? ஆமாடா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுன்னு கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணு யாருன்னு நாளைக்கு எனக்கு காட்டு. டே அரவிந்த், அவனோட பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. லூசு, அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ டைம் இல்லை. நானே அபிக்க முன்னாடி வீட்டுக்கு கிளம்பி அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணி வைக்கணும். ஐயோ லூசு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. இன்னைக்கு கேண்டீன்ல ஒரு பொண்ணு அபி மேல மோதி கீழே விழ பார்க்க அவன் அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டான்டி. 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ஏய், அடிச்சு கொன்று வேண்டி. என்ன சொன்ன? ஏன் அபி ஒருத்திய பிடிச்சானா, அதுவும் கட்டி பிடிச்சானா? கண்ணவுளே நடக்காது. ஏன் அபி, எனக்கு மட்டும்தான். இன்னொரு தடவை இப்படி சொன்ன நடக்கிறதே வேற. அனு நம்புடி, உன்னோட அபிதான். அவளை கண்ணாலே ஏதோ பண்ணாண்டி. சும்மா வளராம போடி. எனக்கு உன் வெட்டி பேச்செல்லாம் கேட்க டைம் இல்லை. எனக்கு டைம் ஆகுது. இவளோட நல்லதுக்கு தான் நாம சொல்ல வந்தோம். ஆனா நம்மளே திட்டிட்டு போறா. போடி போ. அபி உனக்கு இல்ல, எப்படியும் அந்த பொண்ணுக்கு தான். எப்பா, அவன் பார்த்த பார்வை நமக்கே கூசுது. இந்த குட்டை பாவாடையும் ரொம்ப நாளாவே அபிசார் பின்னாடிதான் சுத்துறா. ஆனா ஒரு டைம் கூட அவர் இவளை இப்படி பார்த்ததே இல்லை. என்னவோ நடக்க போகுது. நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான். இந்த ராட்சசியோட கண்ணு எனக்கு ஃபுல்லா ஞாபகத்துல வந்துட்டே இருக்கு. மச்சி, அவ இவ்வளவு தூரம் பேசிட்டு போறா, நீ என்னடா பார்த்துட்டு அப்படியே ஜர்க்காகி நிக்கிற? டேய், நீ எம்டிடா, அவ இங்க வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி. ஆனா நீ என்னடனா அமைதியாவே வந்துட்ட. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தாம் தூம்னு குதிக்கிறவன் இவ்வளவு பெரிய விஷயத்த பார்த்துட்டு எப்படி அமைதியா வந்த? எதுக்கு இப்ப பல்ல காமிக்கிற? அன்னைக்கு அவளை எதுக்குடா வேலைக்கு எடுத்தேன்னு கேட்டேன், அப்பவும் இப்படிதான் இழிச்சு வச்ச. இப்பவும் இப்படி சிரிச்சுட்டு இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்? இத்தனை வருஷமா என் கூட தானடா இருக்க, இருந்தும் என்னோட கேரக்டர் எதுவுமே தெரியாம இருக்கே. இங்க பாரு, எனக்கு பிடிக்காதவங்கள என் கூடயே வச்சுப்பேன். அவளே இந்த வேலையே வேணான்னு ஓடுவா பாரு. அது வரைக்கும் அவளுக்கு என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசட்டும். இந்த அபிய பத்தி அவளுக்கு இன்னும் தெரியல. போக போக புரிஞ்சுப்பா. எதுக்குடா இவன் கூட சண்டை போட்டோம்னு நினைப்பா. அந்த அளவுக்கு அடிப்பேன். இவனோட பிளான் எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு அவளாவே வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டாளே. என்னென்ன பண்ண போறானோ தெரியல. டேய், இப்ப எதுக்குடா ஏன் வண்டி மேல கைய வைக்கிற? மறு அதே வண்டியில இருந்து கையெடு. என்ன கண்ணடா இது? அபி வேணாம், சிவ உன்னோட எனிமி. ஏய், சத்தம் போடாத. என் முன்னாடி சத்தம் போட்டு பேசுறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓ, இவர் பெரிய ஹீரோ பேச வந்துட்டாரு. எதுக்குடா உன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது? நீ மட்டும் எப்படி எல்லாம் பேசுற? நாம எப்படி அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் நாம ரெஸ்பெக்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏய், உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. இங்க பாரு, இது நான் பார்க் பண்ற இடம். இங்க உன் வண்டி எல்லாம் வரக்கூடாது. மறுபடியும் உன் பைக் இந்த பக்கம் நின்னுச்சு, அப்புறம் உன் பைக்கை நீ கண்ணால கூட பார்க்க முடியாது. ஐயோ, எதுக்கடி அப்படி பாக்குற? என்ன பண்ணுவ? சொல்லுடா, என்ன பண்ணுவ?
நான் இங்க தான் பார்க் பண்ணுவேன். உன் கார் தான் இங்க பார்க் பண்ணணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கியா என்ன? உன் குப்பை காரை இங்க நிப்பாட்டுறதுக்கு என் பைக் நான் எடுக்கணுமா? இங்க தான் பார்க் பண்ணுவேன். என்ன திமிரா? திமிரெல்லாம் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நாளையில இருந்து உன் வண்டி இங்க நின்னுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேனே சொல்ல மாட்டேன். டப்பா வண்டியும் அவளும் சீப்ப. டே ஹிட்லர், ஏன் வண்டியே டப்பா வண்டின்னு சொல்றியா? நாளைக்கு பாரு உன் வண்டியை என்ன பண்றேன்னு. அப்புறம் அப்புறம் என்ன சொன்ன? உனக்கு நான் என் வண்டி எங்க பார்க் பண்றது பிடிக்கல. இனிமே உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதுதான் பண்ணுவேன். டே ஹிட்லர், நாளையில இருந்து இந்த ஷாலோட இன்னொரு ஃபேஸையும் நீ பாப்படா. ஏய் ஹிட்லர், என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? ஏய் நீ போடி ஃபர்ஸ்ட். இது என்னோட கம்பெனி, நான் எங்க வேணாலும் நிப்பேன். இது நான் ஒர்க் பண்ற கம்பெனி, நானும் எங்க வேணாலும் நிப்பேன். சீ, சொல்லும் போதே கிளம்பிரும். ஏன் 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 கிளம்பட்டு என்ன பண்ணுவ? ஐயோ கொல்லாதடி. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? பிசாசு பிசாசு. என் உயிரை வாங்குறதுக்காகவே உன் அப்பா உன்னை பெத்து விட்டுருக்காரா? டேய், என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, ஆனா என் அப்பா பத்தி பேசாதன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். உன்ன மாதிரி ஒரு பத்தி என் உயிரை வாங்குறதுக்கு விட்டுருக்காரே, அவரை தானே பேசணும். உன்ன மாதிரி ஒரு ஹிட்லரை பத்தி விட்டுருக்காங்களே, அப்போ உங்க அம்மாவை தானே நான் பேசணும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இன்னொரு தடவை யாரையாவது பேசுனா அரைஞ்சிடுவேன். போடி. என்ன இது, இவன் மட்டும் என் அப்பாவை பேசுறான், நான் பேசினா மட்டும் எனக்கு கோபம் வருது. ச்சே, நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன்டா உன்ன. இந்த ஹிட்லர் என்ன மறுபடியும் வந்திருக்கான்? என்ன என்ன? நாளைக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு. ஹர்ஷித் நாளைக்கு முக்கியமா ஒரு விஷயமா வெளியூர் போறான். அதனால அந்த மீட்டிங்க்கு நீ தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ற. என்னது, நான் அரேஞ்ச் பண்ணணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கோ. உனக்கு பயம், என்கிட்ட உனக்கு பயம். எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புடி. யாருக்குடா பயம்? இந்த ஷாலுக்கா? அதுவும் ஒன்ன பார்த்தா. என்னதான் பேசினாலும் நான் வரவே மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. வர மாட்டியா? வர வைக்கிறேன்டி. கண்கள் பார்த்தே கவியானே, இன்னும் பார்த்தால் எங்கே போவேன், உன்னாலே கம்பன் தாண்டுவேன். ஹே ஹே ரதே ஆஷிகி ஜகா. இந்த ஹிட்லர் என்ன நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்கான்? பேசாம போவோம், அவன் அப்படியே பார்த்துட்டே நிக்கணும். என்னடா இது மானம் கிட்ட மனசு. அவ இந்த கத்துறா, நீ பார்த்துட்டே இருக்க. எந்த பொண்ணுகிட்டயும் இந்த அளவுக்கு நான் அடங்கி போனதே இல்லை. ஆனா இந்த ராட்சசி கிட்ட ஷிட், இவ கண்ணை பார்த்தாதான் எதுவுமே பண்ண முடியல. பி கேர்ஃபுல்டா, இவ நம்ம எனிமி. ஹே பப்ளு குட்டி, ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து நிறைய மிஸ்டு கால் வந்திருக்குன்னு சொன்னால, யார் அது? நம்பர் கூட நான் செக் பண்ணி பாக்குறேன். ஐயோ, ட்ரூ காலர்ல அந்த சீனியரோட போட்டோ வந்துச்சே. அக்கா கிட்ட கொடுத்தவரை இப்ப திட்டி தீர்த்துருவா. அக்கா கிட்ட இருந்து இப்போதைக்கு இந்த விஷயத்த மறைச்சிடலாம். ஆனா அந்த சீனியர் எந்த டைம்ல வேணாலும் கால் பண்ணுவேன்னு சொன்னாரே. நான் போனை வேற எடுக்கல, நல்லா தூங்கிட்டேன். இன்னைக்கு காலேஜ் போனா என்ன பனிஷ்மெண்டே தெரியலையே. பேசாம காலேஜ கட் அடிச்சிடலாமோ? இல்ல வேணாம், எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது இந்த சீனியர் கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சிட வேண்டியதுதான். இவ என்ன ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு இவ்வளவு முழிக்கிறா? யாரா இருக்கும்? ஏய், என்ன ஆன்சர் பண்ணாம ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? யாரு? அக்கா, அது என்னோட ஃப்ரெண்டு தான்க்கா, நித்யா. ஏன் உன் ஃப்ரெண்டு நம்பர் கூட உங்ககிட்ட இல்லையா? இருக்குக்கா, இது அவளோட புது நம்பரா, அதான் கால் பண்ணி இது என்னோட நம்பர்னு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. ஓ ஓகே ஓகே. சரி பப்ளு குட்டி, எதுவாக இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லு, சரியா? அக்கா உன்கிட்ட போய் சொல்லாம இருப்பேனா? ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பா சொல்லுவேன். இது அந்த அளவு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லைக்கா. ஓகே பப்ளுமா, இது ஸ்கூல் மாதிரியெல்லாம் இல்லை, காலேஜ், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத. போல்டா கிராஸ் பண்ணி வந்துட்டே இருக்கணும், சரியா? அதையும் தாண்டி உன்னால மேனேஜ் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அக்கா கிட்ட சொல்லு. சரிக்கா, தேங்க்ஸ். ஓகேடி, வா கிளம்பலாம், அக்காக்கும் டைம் ஆகுது. அம்மாடி, என்ன ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாத்த, ஆனா இன்னைக்கு எப்படியாவது அபி மாமா கூட ஆஃபீஸ்க்கு போகணும். என்னடி சொல்ற? அவன் கூட ஒன்னா ஆஃபீஸ்க்கு போறியா? இதென்ன நடக்கிற காரியமா?
ஏன் நடக்காத அத்தை? இதான்னு நினைச்சா எல்லாம் நடக்கும். இன்னைக்கு எப்படி அபி கூட போறேன்னு மட்டும் பாருங்க. அப்புறம் அத்தை, அபி மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி மாமா கிட்ட நீங்க பேசுனீங்களா? எங்க பேச, அவரு எப்ப பார்த்தாலும் அந்த பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானே ஜாடம், அவன் கிட்டதான் போய் பேசிட்டு இருக்காரு. அங்க அபியையும் அவரையும் தவிர யாரும் போக முடியாது. ஏன் அத்தை போக முடியாது? போக கூடாதுன்னு அந்த அபி சொல்லிட்டான். அதையும் மீறி போனா வீட்டை விட துரத்திடுவான். அத்தை, இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பிசினஸ் மீட் இருக்கு. ஓ அப்படியா? நீயும் போகல அபி கூட? ஆமா அத்தை, நானும் போவேன். அது நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுதான் நடக்குது. அதனால அங்க வச்சு அபியை எப்படி மயக்கிறதுன்னு ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கேன். என்ன பிளான் அனு? அத்தை, அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போ டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். சரி மக்களே. இப்ப எதுக்கு இவ கண்ணு எல்லா இடத்துலயும் வந்து போகுது? பிசாசு பிசாசு கண்ணாது. மோகினியோட கண்ணு மாதிரி ஏதோ பண்ணுது. பிசாசு டார்ச்சர் பண்றது என்ன? எங்க பார்த்தாலும் ஹோம் ஃபேஸ்ல தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. அபி, இனிமே அவ கண்ணை மட்டும் பார்க்காத, உன் கான்சென்ட்ரேஷனே மிஸ் ஆகுது. மாமா மாமா கொஞ்சம் நில்லுங்க. என்னடி? என்ன மாமா, என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போறீங்க. ஒருத்தி லூசு. பார்த்தும் பார்க்காத மாதிரி போனா உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன மாமா இப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க? நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னா? போடி போய் வேலையை பாரு. மாமா, என் வேலையே அவங்க கூட பேசுறது தானே. காலம் கத்தாலே டென்ஷன் பண்ணாம போயிடு. உன்னை இந்த வீட்டுல சிறுக்க விட்டதே சித்தப்பாக்காக தான். இல்லாட்டி அன்னைக்கே துரத்திருப்பேன். ஐயோ மாமா, அதெல்லாம் விடுங்க. வாங்க ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து ஆபீஸ் போலாம். என்னது சேர்ந்து போகவா? அதுவும் உன் கூட? சி ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு நான் உங்க கூடவே வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. இருந்தாலும் டெய்லி அடிக்க எனக்கே கடுப்பாகுது. போடி. என்ன மாமா, என்கிட்ட பேச உனக்கு கடுப்பாகுதுல்ல? இரு, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டியில தானே இருப்ப. ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தானே அது. அதுல உனக்கு ஒரு பெரிய விஷயமே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. இந்த ஆணு நினைச்சா எத்தையும் சாதிப்பான்னு இன்னைக்கு நைட்டு நீ தெரிஞ்சுக்க. டேய் மச்சி, யாரடா இப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்க? என்னடா அழகிதாண்டா. அவளெல்லாம் இப்ப என்னால பார்க்காம இருக்கவே முடியல மச்சி. டேய், பேசாம அவகிட்ட உன் லவ் சொல்லலாம்ல? மனசுக்குள்ள லவ் வச்சுக்கிட்டு இப்படி வெளியே அவளை மிரட்டிட்டு இருக்க மாதிரி பண்ற. பாவண்டா அந்த பொண்ணு. அவளை பார்க்கும்போது எனக்கும் பாவம்னு தான் தோணுது. ஆனா அவளை மிரட்டிட்டே இருக்கணும். அவ பயப்படும் போது அதை ரசிச்சுட்டே இருக்கணும்னு தோணுதுடா. நீ என்ன பண்றேன்னு சத்தியமா எனக்கு புரியலடா. நீயாச்சு அந்த பொண்ணாச்சு. ஆமா, எங்கடா அந்த ரமேஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்ச நாளா ஹாலையே காணும். அன்னைக்கு நீ அடிச்ச அடியில எங்கேயாவது பயந்து ஒழிச்சிருப்பாங்க பயந்தாங்குடிங்க. டேய் இல்லடா, அவங்க பயந்துலாம் இருக்க மாட்டாங்க. சின்ன எப்படியாவது பழி வாங்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுவும் சரிதான் மச்சி, அவங்க என்ன பண்ணாலும் திருந்தாத ஜென்மங்க. சோ நீ அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துச்சு. அட போடா, நீ வேற. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் பயந்து ஜாக்கிரதையா இருக்க சொல்ற. மச்சி, நான் சொல்றத சொல்லிட்டேன். எதுக்கும் நீ பார்த்து நடந்துக்கோ. யாரையும் ஈஸியாலாம் எடை போட்டுறக்கூடாது. ஓகேடா, யூ டோன்ட் வரி. இந்த அரவிந்த அவனால ஒன்றும் பண்ண முடியாது. டேய் அங்க பாரு உன்னோட குல்ஃபி. அச்சோ சீனியர், நைட்டு வேற கால் பண்ணப்போ எடுக்காம விட்டுட்டேனே. இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னே தெரியல. கடவுளே, நீதான் என்னை காப்பாத்தணும். ஏதோ கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். ஏதாவது ஏடா கூடமா நடந்துச்சு அப்புறம் நான் பொறுப்பில்ல. என்ன சீனியர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நாம இருந்தது அவருக்கு கேட்கலையோ? சீனியர் சீனியர் என்ன என்ன கோவமா பேசுற மாதிரி இருக்கு? ஒருவேளை நான் நைட் பேசலன்னு கோவமா இருக்காரோ? அச்சோ, சும்மாவே கத்துவாரே. இப்போ கோவத்துல வேற இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னே தெரியல. என்ன வேணும்? எதுக்கு பேசுன?
பேசிட்டு ஏன் எதுவும் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்க? அது சாரி சீனியர். இப்போ எதுக்கு சாரி கேக்குற? அது நைட்டு உங்க காலை அட்டன் பண்ணாததுக்கு சாரி. நைட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அத நான் தூங்கிட்டேன். ம். இப்ப நான் உன்கிட்ட ரீசன் கேட்டேனா? இல்ல, நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சு சொல்லிட்டேன். உனக்கு இப்போ வர வர என் மேல பயமே இல்லாம போயிடுச்சுல. இன்னைக்கு நான் உன்னை மன்னிக்கிறதாவே இல்லை. அச்சச்சோ, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. சீனியர் ப்ளீஸ், எனக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் தந்துடாதீங்க. என்ன சொன்னாலும் இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தந்துதான் தீர்வேன். இங்க வா. என்னது, இன்னும் பக்கமாவா? ஐயோ சௌமி, இன்னைக்கு நீ மாட்டினடி. சொல்லுங்க சீனியர். இந்த காலேஜ்ல தப்பு பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஹேக் பண்றதுதான். சோ இப்ப நான் உன்னை ஹேக் பண்ண போறேன். சீனியர் வேணாம். இன்னும் கொஞ்சம் கிட்டவா. என்ன முடிக்கிற? இப்போ ஓகே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஓ, திரும்ப நான் கால் பண்றப்போ ஆன்சர் பண்ணலைன்னா திரும்பவும் இதே மாதிரி தான் நடக்கும். அடுத்த தடவை நீ தான் என்ன ஹேக் பண்ணி சாரி கேட்கணும், புரியுதா? ம், புரிஞ்சது சீனியர். நான் போட்டுமா? அழகி போ. ஹே ஹிட்லர், என்ன சொன்ன? இந்த இடத்துல என் வண்டியை நிறுத்தக்கூடாதா? இப்ப பாரு நிறுத்திட்டேன். உனக்கு எது பிடிக்காதோ அதை தான் இனிமே நான் பண்ணுவேன். சே ராட்சசி, உன் தப்பா வண்டி எடு, அது ஏன் இடம். முடியாது போயா, இனிமே இது ஏன் இடம். சே சே, உன் தப்பா வண்டியை எடுக்க போறியா இல்லையா? ம், முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஓ, அவ்வளோ திமிராயிடுச்சுல. ஹே, என்னடா பண்ண? எதுக்குடா என் வண்டியை கீழே தள்ளிவிட்டா? How dare you? இது ஏன் கம்பெனி, ஏன் இடம். ஸோ இங்க நான் யாரோட வண்டியை வேணாலும் தள்ளுவேன். ஏய், அதுக்கு உனக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? நீ எல்லாம் என்ன மனுஷன்டா? உனக்கு தான் பணம் இருக்க திமிரல. எப்படி வேணாலும் நினைச்சுக்க, ஐ டோன்ட் கேர். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல பாசத்தை விட பணத்துக்கு தான் வேல்யூ அதிகம். அதுவும் ஒன்ன மாதிரி போனுங்க, பணம்னா தான் வாயே திறப்பாங்க. ஹே ஹிட்லர், ஸ்டாப் இட். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பணத்துக்காக அலையறவ நான் கிடையாது. மரியாதை என் வண்டியை சரி பண்ணி தாடா. செக் போட்டு தரேன், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீனே ஃபில்அப் பண்ணிக்கோ. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு செக் போட்டு தெரியா நீ? ராட்சசி, வரட்டா? ஏய் ஷாலு, என்ன டென்ஷனா இருக்க? இன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? சே ஆமாடி, எல்லாம் அந்த ஹிட்லர் தான். அவனை எப்போ பார்த்தனோ அப்பல இருந்து என் லைஃப்ல ஒரே ப்ராப்ளம் தான். அவனை ஏதாவது பண்ணணும்னு ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்றேன், ஆனா எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஐயோ, ஏண்டி உனக்கு இந்த கொலை வெறி? அவரு பாட்டுல தானே இருக்காரு, நீ எதுக்கு சும்மா சண்டைக்கு போற? சே யாரு அவன்? சும்மா இருக்கானா? அவன் தான் என்ன ஒவ்வொரு தடவையும் சண்டை பிடிக்க வைக்கிறதே. இன்னைக்கு அவனுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். உங்க சண்டை இந்த ஜென்மத்துல ஓயாது போல. சரி சரி, நீ ஆச்சு அவராச்சு. நான் எதுக்கு ஒன்ன பார்க்க வந்தேன்னா, அவர் ஒன்ன ரூமுக்கு கூப்பிட்டுருக்காரு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஷே ஹிட்லர், எதுக்காகடா கூப்பிட்டுருக்க? இதோ வர இரு. பாக்குற பார்வையை பாரு, பார்வையாவே சாப்பிட்டுருவான் போல. பொண்ணுங்களே பிடிக்காது பிடிக்காதுன்னு எப்படி பாக்குறான். ஷாலுமா, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஷே, எதுக்கு கூப்பிட்ட? நான் உன்னோட எம்டி, ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு, அதுக்கிட்ட என்ன? அப்புறம் மரியாதையும் இல்லாம பேசிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன வாங்க போங்கன்னா கூப்பிடுற, அதே மாதிரிதான் நானும் உன்னை வா போன்னு கூப்பிடுறேன். இதுல என்ன இருக்கு? ஹே, நீ என்னோட எம்ப்ளாயி, அது மட்டும் இல்லாம நீ என்னோட சின்ன பொண்ணு தானே. சரி, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. உன்கிட்ட இருந்து இப்படி வம்பு வளர்த்துட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை. ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீட்டிங் இருக்கு, தெரியும்ல? எல்லா டீட்டெயில்ஸும் மதியம் கிட்ட வாங்கிக்கோ. ஃபைல்லாம் எடுத்து ரெடியா வச்சுட்டு ஈவினிங் ஷார்ப்பா 6 o'clock எந்த பிளேஸ்னு கேட்டுட்டு வந்துரு. சரி, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? நீ எங்க கூப்பிட்டாலும் வரதுக்கு? ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், இங்க ஏதாவது வேலைன்னா சொல்லு. எங்கேயோ தேவையில்லாத இடத்துக்குலாம் என்னால வர முடியாது. ஏய் ஸ்டூபிட், அதுவும் ஆஃபீஸ் ஒர்க் தான். நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்க கிட்ட நாம தான் அப்ரோச் பண்ணணும். அதுக்குதான் நீ இருக்கே, நீ பண்ணு. எதுக்கு என்ன கூப்பிடுற? ஹே, வர முடியுமா முடியாதா?
அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேல, கிளம்பட்டுமா? பிசாசு வாயப்பார். ஹே நீ வர. வர முடியாது. ஓ பயம். எனக்கா? எனக்கு எதுக்கு பயம்? நடிக்காதடி. ஷே, இந்த ஷாலு எதுக்கும் பயப்பட மாட்டா. அதுவும் ஓ மூஞ்சே பார்த்தா சரியான காமெடி பீஸ். நீ உன்னை பார்த்தா நான் பயப்படுவேன். பேசுடி, நல்லா பேசிக்கோ. சே, இந்த ஹர்ஷித் வேற லீவ் போட்டுட்டான். மதியனை கூட்டிட்டு போலான்னா அவன் அங்க வர பொண்ணுங்க கிட்ட வளைஞ்சு தொலைவான். அப்புறம் நமக்கு தான் கடுப்பாகும். ஆஃபீஸில் வேற பொண்ணுங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. இந்த அண்ணு வேற நம்மளை கடுப்படிப்பா. பேசாம இவ தான், வேற ஆளே இல்லை. பயம் இல்லைல்ல, அதுக்கப்புறம் ஏன் வர மாட்டேன்னு சொல்ற? வரேன். ஏண்டா கூப்பிட்டேன்னு நீயே அழுவ பாரு, அந்த அளவுக்கு பண்றேன். வரும்போது எல்லாத்தையும் ஒழுங்கா மூடிட்டு வா. இது என்ன ட்ரெஸ்? இந்த மாதிரி வந்து தொலையாத. சரி, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு அதெல்லாம் பாக்குற? தெரியுது, பாக்குறேன். பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு நடிப்பில்ல. ஆமாடி, பொண்ணுங்களே பிடிக்காதுதான். உன்னையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல ராட்சசி. வேற எதுக்கு என்ன பாக்குற? நான் எப்படி வேணாலும் வருவேன். வேணான்னா சொல்லிரு, நான் வரல. ஷிட், வந்து தொலை. டேய் அபி, என்னடா இது? எவ்வளையும் பார்க்க மாட்டேன், இப்போ இவ்வளோ பார்த்துட்டு நிற்கிறேன். இது ஒன்றும் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் நமக்கு கோவம் இல்லை. ஆனா இந்த ராட்சசி மட்டும் ஏதாவது லைட்டாக காமிச்சாலே நமக்கு கடுப்பாகுது. அபி, இவனோட எனிமி மறந்துடாத.